வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. வாலிபால் இந்த சூப்பரான டீம் ஸ்போர்ட்டை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு செம சர்ப்ரைஸ் கேள்வி. ஆமாங்க, நம்ம பேட்மிண்டன் சூப்பர் ஸ்டார் பிவி சிந்து இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா இந்தியாவுக்காக வாலிபால் விளையாடின ஒரு பெரிய சாம்பியன். இது உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அவர்தான் பி.வி. ரமணா. 1986ல நடந்த ஏசியன் கேம்ஸ்ல இந்திய வாலிபால் டீமுக்காக மெடல் ஜெயிச்ச ஒரு மாபெரும் வீரர். அப்போ பாருங்க, சிந்துவோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஜீன் பேட்மிண்டன்ல இருந்து மட்டும் வரல, வாலிபால்ல இருந்து வந்திருக்கு. சிந்துவோட அப்பா கதையே இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கே, அப்போ இந்த வாலிபால் விளையாட்டோட ஒட்டுமொத்த கதையும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க அதோட கதைக்குள்ள நாமளும் போலாம். ஓகே, இந்த கேம் எங்க, எப்படி, யாரால உருவாச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணிட்டு வருவோம். முதல்ல இந்த விளையாட்டுக்கு வாலிபால்னு பேர் கிடையாது. அதோட ஒரிஜினல் பேர் மின்டோனெட். அப்போ பாப்புலரா இருந்த பேஸ்கெட் பால் ரொம்ப ரஃப்பா கடினமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் சாஃப்டான ஒரு இன்டோர் கேம் வேணும்னு வில்லியம் ஜி மார்கன் இதை உருவாக்குனார். எவ்வளவு சிம்பிளான ஒரு ஆரம்பம் பாத்தீங்களா? பாருங்க, 1895ல மின்டோனேட்டன் ஆரம்பிச்சு சட்டுன்னு அடுத்த வருஷமே வாலிபால்னு பேரை மாத்திட்டாங்க. அப்புறம் 1947ல உலக அளவுல ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சு கடைசியா 1951ல நம்ம இந்திய வாலிபால் சம்மேளனம், அதாவது VFI உருவாயிடுச்சு. சூப்பரான ஒரு பயணம் இல்லையா? கதையெல்லாம் ஓகே, ஆனா இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது, அதோட ரூல்ஸ் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க அதோட அடிப்படை விதிகளை பத்தி சிம்பிளா ஜாலியா பார்க்கலாம். முதல்ல டீம்ல எத்தனை பேர்? ரொம்ப சிம்பிள். ஒரு டீமுக்கு கோர்ட்டுக்குள்ள 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இதுதான் பேசிக். ஒரு டீம் பந்தை எதிரணி பக்கம் திரும்பி அனுப்புறதுக்கு அதிகபட்சமா 3 தடவை தான் டச் பண்ண முடியும். இதுதான் ஆட்டத்தை வேகமாவும் விறுவிறுப்பாவும் வச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளாக் பண்றத இந்த 3 டச்ல ஒரு டச்சா கணக்குலே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு செட்டை ஜெயிக்கணும்னா ஒரு டீம் 25 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இது முதல் 4 செட்டுக்கு. ஒருவேளை மேட்ச் ரொம்ப டைட்டா போச்சுன்னா வெற்றியாளரை தீர்மானிக்கிற 5வது செட் வெறும் 15 பாயிண்ட்ஸுக்கு தான் நடக்கும். இப்போலாம் ரேலி பாயிண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு தடவை பந்து கைமாறும் போதும் ஒரு டீமுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இந்த ஸ்லைட்ல பாருங்க, வாலிபால் கோர்ட்டோட அளவு 18 மீட்டர் நீளம், 9 மீட்டர் அகலம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நெட்டோட உயரத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. லிபெரோ, இவர்தான் டீமோட டிஃபென்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம். மத்தவங்கள விட வித்தியாசமான கலர்ல ஜெர்சி போட்டிருப்பாரு. இவரால சர்வ் போட முடியாது, நெட்டுக்கு மேல இருந்து பந்தை அடிச்சு அட்டாக் பண்ணவும் முடியாது. இவரோட ஒரே வேலை சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணி பந்தை கீழே விழாம பாத்துக்கிறது தான். வாலிபால்னா வெறும் கோர்ட்டுக்குள்ள மட்டும் ஆடுற விளையாட்டு இல்ல. இதுல 2 முக்கிய வடிவங்கள் இருக்கு. ஒன்னு இன்டோர் வாலிபால், இன்னொன்னு பீச் வாலிபால். வாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். இன்டோர்ல 6 பேர் விளையாடுவாங்க, ஆனா பீச்ல வெறும் 2 பேர் தான். இன்டோர் கேம் பெஸ்ட் ஆஃப் 5 செட்ஸ், பீச் கேம் பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ் தான். ரெண்டுமே ஒலிம்பிக்ல இருக்கு, ஆனா வேற வேற வருஷத்துல அறிமுகம் ஆகியிருக்கு. சரி, இப்போ நம்ம கவனத்தை மறுபடியும் நம்ம இந்தியா பக்கம் திருப்புவோம். இந்த விளையாட்டுல நம்ம நாடு என்னெல்லாம் சாதிச்சிருக்கு, நம்மளோட பெருமைகள் என்னென்னு கொண்டாடலாமா? வாங்க. நம்ம VFI ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியா உலக அளவுல ஒரு கலக்கு கலக்கிருச்சு. அதுதான் நம்மளோட பொற்காலம்னு சொல்லலாம். பாருங்க, 1955ல தங்கம், 1958ல ஏசியன் கேம்ஸ்ல வெண்கலம், அப்புறம் 1962ல ஜகார்த்தாவுல வெள்ளி பதக்கம். இதுதான் ஏசியன் கேம்ஸ்ல நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பொற்காலத்தோட ஒரு அடையாளம் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர்தான் ஜிம்மி ஜார்ஜ். இந்தியாவோட மிகச்சிறந்த வீரர்னு சந்தேகமே இல்லாம சொல்லலாம். அவரோட உயரம், வேகம், ஆக்ரோஷம் எல்லாம் வேற லெவல். இட்டாலியோட ப்ரொஃபஷனல் லீக்ல விளையாடின முதல் இந்திய வீரரும் இவர்தான். பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும் பாருங்க. நம்ம பி.வி. ரமணா 1986 ஏசியன் கேம்ஸ்ல மெடல் ஜெயிச்சு இந்திய விளையாட்டு பாரம்பரியத்துல தன்னோட பேரை அழுத்தமா பதிச்சவரு. இது ஒரு முழுமையான வட்ட மாதிரி இருக்குல்ல? சரி, இதெல்லாம் பழைய பெருமைன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாலிபாலின் கதை இன்னும் முடியல. இப்போ 2025ல கூட நம்ம முன்னாள் கேப்டன் அபிஜித் பட்டாச்சார்யாவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட சாம்பியன்ஸ் விருது கிடைச்சிருக்கு.
அசாம்ல கிராமப்புற பெண்களுக்காக பிரம்மபுத்ரா வாலிபால் லீக் நடத்துறாங்க. வாலிபால் இன்னைக்கும் நம்ம நாட்டுல வளர்ந்துட்டே தான் இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா முக்கியமான குறிப்புகளா இப்ப பார்க்கலாம். இந்த பகுதி பரீட்சைக்கு தயாராகிற நண்பர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாங்க ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த கேமை உருவாக்குனது வில்லியம் ஜி மார்கன் 1895. அதோட பழைய பேரு மின்டோ நெட். நம்ம இந்திய வாலிபால் சம்மேளனம், அதாவது VFI, 1951 ஆரம்பிக்கப்பட்டது. ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? கோர்ட் சைஸ் 18க்கு 9 மீட்டர், ஒரு டீமுக்கு 6 பேர். முதல் 4 செட்ல 25 பாயிண்ட், கடைசி செட்ல 15 பாயிண்ட் எடுத்தா வின். இந்தியாவுக்கு 1962 ஏஷியன் கேம்ஸ்ல கிடைச்ச வெள்ளி பதக்கம் தான் நம்மளோட பெஸ்ட் சாதனை. நம்ம லெஜெண்ட் ஜிம்மி ஜார்ஜ் இட்டாலியில விளையாடின முதல் இந்தியர். அப்புறம் பிலி சிந்தோட அப்பா PV ரமணாவும் ஒரு வாலிபால் வீரர் தான். கடைசியா பீச் வாலிபால்ல ஒரு டீமுக்கு 2 பேர் விளையாடுவாங்க. இந்த முக்கிய குறிப்புகளை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வாலிபால் பத்தி இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர். அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா கூடைப்பந்து விளையாட்டோட சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.